அந்த வெள்ளை கொண்டக்கடலை காய்கறிகளை நிறைய துண்டாக்கி சாலடா சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. காலை உணவா நம்ம வீட்டுல குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா, புரதம் மிக அதிக அளவுல இருக்கணும். நல்ல கண்டிப்பா ஒரு சுண்டல் தினம் காலையில் எடுத்து தோசை பல வீட்டு பெண்களை கேட்டா நீங்க இவ்வளவு நாள் என்ன சமைச்சீங்கன்னா 4,36,000 தோசை சுட்டிருக்கேன் சார். வேண்டாம், இட்லி தோசைங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்குவோம். லோ கிளைசிமிக் உணவு, சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுல தலையாய உணவு வெள்ளை கொண்டக்கடலை. புரதச்சத்து அதிகமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வேகமா ரத்தத்தில் கலக்காது. நம்ம தட்டுல வெறுமன மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளியேறின 7 இட்லி, அதுக்கு நல்ல இவ்வளவான கட்டி சட்னி, அதுக்கு ஊத்தி கொள்ள சாம்பார்னு சாப்பிட்டோம்னா ஒரு காலத்திலேயே நம்ம உடம்புக்கு எதிர்பார்த்தல் கூடாது. ஏதாவது ஒரு வகையில ஒரு சுண்டல் கொடுங்க.